இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லா பொருளாதார தடையை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் தங்க செல்வங்களா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை உற்சாகமாக இருக்கீங்களா? இல்லை காலையிலே இந்த அனுதின அற்புதம் வருது அப்படின்னு தூங்கிட்டே கேட்குறீங்களா? சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு காஃபியும் டீயும் குடிச்சிட்டு அப்புறமா கேளுங்க, சரியா? சப்போஸ் காலையே உங்களுக்கு கேட்க முடியலன்னா நீங்கள் மத்தியானம் சாயங்காலம் எப்போ வேணாலும் கேளுங்க. நம்ம யூடியூப்லேயும் பாருங்கள். இன்னும் அநேகருக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அறிமுகம் பண்ணுங்கள், சரியா? அப்படியேலா நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் வர வர நிறைய பொருளாதார வீழ்ச்சியை பார்க்குறோம் இல்லையா? எங்கே பார்த்தாலும் வரிகள் கூட்டப்படுது, எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், எங்கே பார்த்தாலும் பணம் எவ்வளோ வந்தாலும் வியாதி ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது, எங்கே பார்த்தாலும் அகால மரணம் வீட்டில் சம்பாதிக்கணும் கொள்ளை கொண்டு போகுது, எங்கே பார்த்தாலும் கீழ்ப்படியாத அந்த ப்ராடிகல் சன் மாதிரி கெட்டகுமார் மாதிரி பணத்தெல்லாம் வீணாக்கிற மக்களாலேயும் பொருளாதார தடை வருது. இந்த பொருளாதார தடை வர்றதுக்கு காரணமே முதல்ல சோம்பேறித்தனம்னு வேறுன்னு சொல்லுது. நீதிமொழியில் 6 அதிகாரத்தை பாருங்கள், 6-11. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். ரோமர்கள் போருக்கு போகும்போது ஃபஸ்ட்டு அவனுடைய ஆயுதங்களை போட்ட ஏற்பாடு வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் களத்தவே கூடாது. அதிலே தான் அவங்க படுக்கணும், அதிலே தான் அவங்க யுத்தம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அது மாதிரி தான் சாலமோன் ஞானி சொல்கிறான், சோம்பேறிகள் அதாவது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போல வரும். நிறைய பிள்ளைகளை பாருங்கள், அப்பா அம்மா எவ்வளோ எழுப்பினாலும் எழுத மாட்டாங்க. ராத்திரியில் வீணாக வேண்டாத ஆபாசமான இல்லை வேண்டாத கண்ணு பார்ப்பேன். படிப்புக்கு நீங்கள் யூடியூபோ அல்லது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வீணாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டதெல்லாம் பார்த்துட்டு தூங்காமல் இருந்துட்டு விடிய காலையில் தூங்கிட்டு அப்புறமா ஸ்கூல் போகும்போது எல்லாம் தூங்குவீங்க. ஸோ அதே மாதிரி எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்கிற எண்ணமே வராது. இதை நிறைய பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே நிறைய சோம்பேறிகளை பார்த்துருக்கேன். இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் உருப்பட்டதே கிடையாது. அதாவது நமக்கு பொருளாதாரம் மேலே வரணுங்கிறதுக்கு ஞானம் மட்டும் போதாது, சுறுசுறுப்பு வேணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் டெலிஜென்ட்டாக செய்யணும், சரியா? ஸோ நம்ம சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் இன் ஆக்ஷன், ஆல்வேஸ் டெலிஜென்ட், ஆல்வேஸ் விகரஸ், சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கு பிலிப்பியர் 2:13 படி அவர் தான் விருப்பத்தையும் செய்ய உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு இதில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிலர் என்கிட்ட கேட்பாங்க, ஆமாம் உனக்கு ப்ரிப்பரேஷன்லாம் டைமே இல்லை, நீ போர்டிங் போனாலே நிறைய வேலை செய்துட்ருப்ப, நீ மட்டும் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வர அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், கிளாஸில் வீணான பேச்சு நான் பேச மாட்டேன், வெட்டி பேச்சு பேச மாட்டேன், பின்னாடி உட்காந்து அரட்டை அடிக்கிற பிள்ளைகளோடு நான் சேரவே மாட்டேன். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுதான். நீதிமொழியின் புஸ்தகத்தை நீங்கள் பாருங்கள், 14:23 உதடுகளின் பேச்சோ வறுமை உண்டாக்கும். இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேலைலாம் வெட்டியாக பேசிப்பாங்க, டீ உட்காந்து பேசியிருப்பாங்க. இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும் தெரியாது. அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ஜெனரேஷனாக நீதியான முறையில் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் அதை பார்த்துட்டு அப்பாவுக்கு எஸ்டேட் இருக்குப்பா, அப்பாக்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்கப்பா, என்னப்பா குறை அப்படின்னு சொல்லி தங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊதாரித்தனமாக செலவழிப்பாங்க. லுக்கா 15 அதிகாரத்தில் அதை பார்க்குறோம் இல்லையா? கெட்ட குமாரன் தன்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் ஊதாரிகளோடு போய் அதை செலவு பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். அது வறுமையை உருவாக்கும். 4வது பார்த்திங்கன்னா பிசினித்தனம். எப்போ பாரு காசை சேர்த்து வைக்கிற, சாப்பிட கூட கிடையாது.
வீட்டில் மனைவி கூட காசு தர மாட்டாங்க, 100 ரூபா கூட தர மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு காசு தர மாட்டாங்க. எல்லாத்தையும் எங்கே சேர்த்து வைப்பாங்க? யோசித்து பாருங்கள். பாடுபட்டு தேடி மனத்தை புதைத்து வைத்த கெடுகெட்ட மானிடை கேளுங்கள், கூடுவிட்ட ஆவிதான் போன பின் யாரோ அறிவிப்பார் பாவி அளந்த பணம். ஸோ இந்த பொருளாதார தடையில் அது மட்டும் இல்லை, திடீர்னு நம்ம வேலை போகுது, திடீர்னு நமக்கு ஒரு பெரிய வியாதி வருது, அது எல்லா சொத்துக்களையும் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் கிறிஸ்து இயேசு இன்றைக்கு பார்த்து சொல்கிறாரு, பா உனக்காக நான் தரித்திரமானேன், உன்னுடைய பாவம் உன்னை தரித்திரமாக்குது, ஆனால் உனக்காக நான் தரித்திரத்தை அடைந்தேன். 2 Corinthians 8:9 பாருங்கள். நமக்காக தேவகுமார் ஈஸ்வரனுடைய தேவன் நமக்காக தரித்திரத்தை சுமந்தார். ஸோ அவர் அடைந்த தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் மாற்றுவார். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், வெட்டி பேச்சு ஃபோனில் மற்றவங்களுக்கு பேசிக்க மாட்டேன், இல்லை ஸ்கூல்லையோ இல்லை மற்ற இடங்களையோ ஆலயத்தையோ மற்ற வெட்டி பேச்சு பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், பாவ வழிக்கு கூடிக்கு மற்றபடி கிளப்புக்கு மற்றவங்களுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். வேசியானவள் அருமையான ஆத்மாவை வேட்டையாடுகிறாள். ஸோ விபச்சாரியானவளுக்கு பணம் தான் முக்கியம். ஆனால் அந்த விபச்சாரி உங்களுடைய ஆத்மா பற்றி கவலைப்படாது. ஸோ இவளெல்லாம் நம்முடைய பணத்தை உறிஞ்சும், நம்ம கஷ்டப்பட உறிஞ்சும். 2வது சில ஞானமாக பார்த்து சொல்ல மாட்டாங்க, சிலருக்கு அங்கவீனமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும்போது பயப்படுதலும் தாழ்மைக்கும் கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை காணும் தீர்க்காயுசு. சரியா? ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லா பொருளாதார தடையை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, நான் சொன்ன 4 காரியங்களினாலே பிள்ளையுடைய பொருளாதாரம் இன்றைக்கு நலிந்து போயிருக்கலாம். நீர்த்தாமே அன்பு பிள்ளைகள், இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இந்த 4 காரியங்களை தவிர்க்கும்படி செய்யும். உடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவும். நீர் வீடு வாசல் கூட இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டீரப்பா தகப்பனை அதை நினைக்கிறோம். தவறாக நடக்கிற எல்லா பிள்ளைகளையும் சரி செய்து அவளை உன்னதங்களில் நிறுத்தும், அவளை ஆசீர்வதியும், அவளை உயர்த்தும், அவருடைய எல்லா பண கஷ்டத்தை நீக்கி போடும், பெரிய காரணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.